தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 29/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நீர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, ஆண்டவரின் பேரன்பு முடிவிறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் நீர்மூலமாகாமல் இம்மட்டும் உயிருடன் பிழைத்திருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய பெரிய கிருபையும் அவருடைய இரக்கம் என்று தெளிவாக கூறுகின்றார். காரணம், அனுதினமும் நாம் அறிந்தோம் அறியாமலும் பல்வேறு பாவங்களை செய்து பிதாவாகிய கர்த்தரை வேதனைப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் அவருடைய கோபத்தில் நம்மை அழித்திருக்கலாம், ஆனால் அவர் இரக்கமுள்ள ஒரு தெய்வமாகவே அவர் நம்மை அழிக்காமல் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து கொண்டு வருகின்றார். பிரியமானவர்களே, இது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த இரக்கங்கள் தான் நம்மை இம்மட்டும் பாதுகாத்து வருகின்றது. இதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகின்றேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இந்த நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, இதை போன்றுதான் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக நம் பாவங்களுக்காக அனுதினமும் பரிந்து பேசிக்கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். இதுதான் உண்மை. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றில் இருந்தாவது நம்முடைய ஆயுசு நாட்களும் நம்முடைய சந்ததியினுடைய ஆயுசு நாட்களும் நீடித்திருக்கவும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கவும் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவருக்கு பிரியமாய் கூடுமான மட்டும் நாம் எந்த பாவமும் செய்யாமல் பிறருக்கு தீங்கு செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று முடிவெடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது அப்பா உமது கிருபை, இயேசுவினிடத்தில் நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் உமது இரக்கம் என்று அறிந்து கொண்டோம் அப்பா. இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றிலிருந்தாவது இனிமேலாவது உமக்கு மிகவும் பிரியமாக நடப்போம். உமது மனதிற்கு நாங்கள் பிரியமாய் நீங்கள் மகிழ்விக்கின்ற காரியங்களை மட்டுமே செய்வோம். உம்மை வேதனைப்படுத்துகின்ற காரியங்களை எங்களை விட்டு அகற்றி விடுவோம் என்று நாங்கள் முடிவெடுக்கின்றோம். எங்களுடைய பொருத்தனையை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் எங்களை ஆசீர்வதியுங்க. எங்கள் சந்ததியும் வர்த்திக்க பண்ணுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.